இறைவாவும் நற்செய்தியை எடுத்தோதும் எழில் நிறை பாதங்கள் பேறு பெற்றன. உன் நாமத்தை புகழ்ந்தேத்தும் நாவும் புகழ் பெற்றதே. உன் பெயர் பதித்திடும் நெஞ்சம் பெருமை மிக்கதே. உன் சொல் நிலைத்திடும் நெஞ்சமும் சீர்மை மிக்கதே. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மணநாளாம் என்றுதான் வழக்கமாக வாழ்த்திக் கொண்டிருப்பார்கள். இன்று நாம் ஒரு மணமகனை பெற்றிருக்கின்றோம். அந்த மணமகள் இல்லாம தன்னந்தனியா இருக்கார். பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எல்லோருமே பட்டாடையெல்லாம் உடுத்திக்கொண்டு அருமையாக வந்திருக்கிறோம். எதற்கென்றால் பிரியமானவர்களே, ஒரு செம்மறியை காவு வாங்குவதற்காக, ஒரு பலியாடாக இன்று ரெக்ஸ் ரூபன் என்கின்ற அழகான ஒரு கதாநாயகனை நாம் வழியெடுப்ப வந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? இன்னும் கொஞ்சம் பூசை எப்படா முடியும்னு காத்திருக்கீங்க. அதை விட எப்போ பிரசங்கம் முடியும்னு காத்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ரெக்ஸ், நீ நல்லா சாமியாரா இரு, எக்ஸிஸ்டன்ஸ் இரு என்று வாழ்த்த வந்திருக்கீங்களா? நிறைய பேர் சாமியாரா இருந்துகிட்டு தான் இருக்காங்க, செயல் தான் இல்லை. அல்லது ரெக்ஸ் ரூபன், நீ நன்றாக வாழ், நல்ல வாழ், சாமியார் ஆயிட்டியா, கட்டடம் தான், பணம் தான், ட்ரெஷரர் தான் என்று வாழ்த்த வந்திருக்கிறீர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் அருமையான சகோதரர் ரெக்ஸை பார்த்து நல்ல வளரு என்று அவரை போற்ற வந்திருக்கிறீர்களா? பூச மேச தோச என்று நல்லா என்ன மாதிரி குண்டு குண்டுன்னு வளர்ந்து விடு என்று அவரை போற்ற வந்திருக்கிறீர்களா? எதற்காக வந்திருக்கிறீங்க? இவர் இப்படியே இருக்கட்டும் என்று வாழ்த்தவா? கொஞ்சம் எங்களை விட நல்லா வளரு என்று வளர்ந்து விட்டு போவோம் என்று வாழ்த்தவா? அல்லது நல்லா வாழ்ந்துட்டு போகட்டும் என்று வாழ்த்தவா? பிரியமானவர்களே, ஒரு சிலர் இந்த கேள்வியை கூட கேட்டிருப்பீர்கள். இந்த கேள்வியை ரெக்ஸ் ரூபனும் சந்தித்தார். என்ன கேள்வி தெரியுமா? ஏன் நீ சாமியார் ஆற? அதுவும் ஏசு சபையில் ஏன் சாமியார் ஆற? பிரியமானவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக நான் இந்த இடத்திற்கு வந்த உடனே ஒரு அருமையான நிகழ்வை என் கண் முன்பாக வந்தது. நான் கொடைக்கானலே கொஞ்ச நாள் இருந்தபோது அங்கே ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் எப்படி இருக்கும் என்றால், மூஞ்சிக்கல்ல இருந்து இருதய ஆண்டவர் சலேத் மாதாவை பார்க்க வருவாங்க. அடுத்த நாள் சலேத் மாதா என்ன செய்வாங்க, அந்த இருதய ஆண்டவரை மூஞ்சிக்கல்ல போய் விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நடக்குதோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஏனென்றால் மரியின் ஊழியர் சபையினர் இங்கு அருமையாக சலேத் மாதாவாக இருக்கிறாங்க. இயேசு சபைக்கு என்று ஒரு புதிய குருவானவரை இவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நேற்று அருமையான ஒரு நிகழ்விலே, அருட்பொழிவிலே, ரெக்ஸ் ரூபன் சேசு சபையில் அங்கே சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அங்கே இருந்து அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல சலேத் மாதா ஆகிய இங்கே மரியின் ஊழியர் சபையினர் இவர்களுக்கு நன்றி சொல்லி டாட்டா காட்டி மீண்டுமாக பிரியமானவர்களே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு விழாவாக அமைகிறது. இங்கே கூடியிருக்கின்ற எல்லா இயேசு சபையினர் சார்பாக, நான் ப்ரொவின்சியல் கிடையாது சரியா, இருந்தாலும்
பிரியமானவர்களே, இங்கே இருக்கின்ற எல்லா இயேசு சபையின் சார்பாக மரியின் ஊழியர் சபை அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கை தட்டுங்களேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒருத்தரை எங்கள் சபைக்கு, அவங்க சபைக்கு எடுத்துக்காம எங்க சபைக்கு, இயேசு சபைக்கு தந்த தாராள உள்ளத்திற்காக சாமி உங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இவரிடம் கேட்ட கேள்வி உங்களிடமும் இருக்கலாம். எவ்வளோ அழகா இருக்கார் இல்லையா ரெக்ஸ் ரூபன். பிரியமானவர்களே, அழகா இருக்கார் என்றால் நல்ல சைட்டாக இருக்கின்றார். என்னை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறாரு. என்னை விட கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்காரு. என்னை விட எல்லா விதத்திலும் அருமையாக இருக்கும்போது அருளானந்தர் கல்லூரியில் இப்படி தான் படித்து கொண்டிருந்தார். மேத்தமேட்டிக்ஸ் இவர் எடுத்தது மேத்தமேட்டிக்ஸ். எனக்கு தான் மேத்தமேட்டிக்ஸ் வராது, ரெக்ஸ் ரூபனுக்கு ரொம்ப அருமையாக வரும். அப்போது அங்கே 2-3 பொண்ணுங்க எங்கிட்ட வந்து கேட்டுச்சு, ஃபாதர் ரெக்ஸ் ரூபனுக்கு காதல் தோல்வியா? இவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க அம்மா எப்படி இவனை அனுப்புனாங்க? இல்லைப்பா, ரெக்ஸ் ரூபனுக்கு காதல் தோல்வியில் இல்லை ஃபாதர், தப்பாக நினச்சிக்காங்க, ஏதாவது குறைபாடு இருக்கா? ஏன்பா இப்படி, ஏமா அப்படி கேட்குற? இல்லை ஃபாதர், இப்படி நல்ல நல்ல அப்போது இன்னும் கொஞ்சம் ஜிம்லாம் போய் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அவர், அதனால அவர் நல்ல பாடியும் அப்படி இருக்கும். சரியா? சுற்றி எல்லாருமே, நான் கிளாஸில், நான் தான் இங்கிலீஷ் டீச்சர். நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது என்ன கவனிக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் ரெக்ஸை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் தான் ஒரு பெரிய ஸ்டார். சுற்றி கூட்டமாக இருக்கும். உண்மையை சொல்கிறேன். ஏனென்றால் அவர் மேத்ஸில் மாத்திரம் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையுமே அருமையாக இருந்தபோது அங்கே இருந்த மற்ற சமயத்தில் சார்ந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி கேட்ட கேள்வி என்றால் மடத்தனம் பண்ணுறான் ஃபாதர், மடத்தனம் பண்ணுறான். இவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு அழகு இருக்கு, அழகா இங்கிலீஷ் பேசுறாரு, நல்ல தமிழ் பேசுறாரு, அருமையா எல்லாவற்றையும் இருக்கே, இதையெல்லாம் வைத்துவிட்டு ஏன் இவர் குருவாக போக வேண்டும்? பிரியமானவர்களே, நான் உங்களிடம் அதே கேள்வியை தான் கேட்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு அழகான பொண்ணோ பையனோ இருக்காங்க, அறிவாகவும் இருக்காங்க, நல்ல குணவதியாக இருக்காங்க, நல்ல சம்பளத்தில் இருக்காங்க. சாமியாரா சிஸ்டரை அனுப்புவீங்களா? அப்படி அனுப்புகிறவங்க கை தூக்குங்க. இப்போ பேர் எடுக்கிற லிஸ்ட் எடுத்துடுறேன். எத்தனை பேர் அனுப்புவீர்கள் பிரியமானவர்களே? நான் ரெக்ஸுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கிறேன். அருமையான குடும்பம், வீட்டில் தலைச்சன் பிள்ளை. ரெக்ஸ் பிறந்த உடனே எங்க அருமை சகோதரி பிரேமா அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரேமா அவர்கள் நம்முடைய செயின்ட் ஆன் சிஸ்டர்ஸால் வளர்க்கப்பட்ட அருமையான ஒரு பெண். ஞானத்திலும் சரி, அறிவிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, எல்லா குணங்களையும் பெற்ற மகாராசி அவர்கள். முதல் பையன் திடீர்னு வந்து சாமியாரா போறேன், அதுவும் இயேசு சபையில் சாமியாரா போறேன்னு சொன்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் பிரியமானவர்களே, ரெக்ஸ் ரூபன் சபைகளை சேர்வதற்கு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அப்பாவை இழந்து விடுகின்றான். தனது மகன்தான் இந்த குடும்பத்தை நடத்துவான். இவனுக்கு அப்புறம் ரீகன் என்கின்ற அருமையான தம்பி இருக்கான். இவனை வழிநடத்த வேண்டும் என்றால் ஒற்றையால் சம்பளம் பத்தாது. அப்படி இருக்கின்ற போது என் குடும்பம் எப்படி இருக்கும் என்று நினைக்காமல் என் பாசத்துக்குரிய அருமையான சகோதரி பிரேமா ரெக்ஸன் அம்மா போய் வா மகனே என்று தைரியமாக கொடுத்தாங்க. பாருங்க, அந்த தாய்க்கு ஒரு கைத்தட்டை தட்ட வேண்டாமா? வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், நான் நினைத்ததை நீ முடித்து வா என்று அருமையாக அனுப்பி இருக்கிறார்கள் அந்த தாய். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது, என் குடும்பம், என் மகன், என் மகள் எல்லாமே எனக்குத்தான் சொந்தம் என்று நினைக்கின்ற நிலையை உடைத்து கிறிஸ்து இயேசுவை அன்னை மரியாள் எவ்வாறு சமூக பணிக்கு தாரை வார்த்தார்களோ அதை போல் நீங்களும் நானும் தாரை வார்க்க முடியுமா என்று சிந்திக்கின்ற எங்கள் இஞ்ஞாசியார் சொல்வார், a desire to desire. ஒரு ஆசையாவது, அந்த ஆசையாவது
ரெக்ஸ் ரூபனை பார்க்கின்ற போது நீங்களும் நானும் பட முடியுமா என்று சிந்திக்கின்றவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, சின்னப்பரை போல, நம்முடைய பவுலடியாரை போல இந்த உலகம் காட்டுகின்ற எல்லாம் குப்பை என்று விட்டுவிடவில்லை. இவர் என்ன செய்தார் என்றால், எங்களுடைய இஞ்ஞாசியார் அருமையானவர், அவருக்கும் ஒரு ஆசை இருந்தது, அவருக்கும் ஒரு கனவு இருந்தது. பிரியமானவர்களே, இயேசு சபையாளன் என்றால் யார் என்று கேட்டோம் என்றால், a Jesuit is a sinner. இயேசு சபையாளன் யார் என்றால், ஒரு இயேசு சபை துறவி யார் என்றால் பாவி. எப்படிப்பட்ட பாவி? மீட்கப்பட்ட பாவி, இறைவனால் அழைக்கப்பட்ட பாவி என்று எண்ணமுடையவன். பிரியமானவர்களே, எங்களுக்கென்று ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. அந்த ஆன்மீகத்திலே உலகம் குப்பை அல்ல, உலகத்திலே இறைவன் அசைந்தாடிக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்புண்டு. தெளிந்து தேர்ந்து இந்த உலகத்தை ஆண்டவரோடு இணைந்து மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பாசத்துக்குரிய எங்கள் அன்பு தம்பி ரெக்ஸ் ரூபன் இன்று நான் இதை ஒரு பணியாளனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனம் உவந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே நீங்களும் நானுமே அழைப்பு என்றால் என்ன என்று கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்றால் வாழ்க்கையே ஒரு அழைப்புத்தான். அது இல்லறமாக இருக்கலாம், துறவரமாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் எதை கேட்கின்றோம், எப்படி கேட்கின்றோம், அதற்கு எப்படி பதிலிருப்பு கொடுக்கின்றோம், அதுதான் வாழ்க்கை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அழைப்புகள் பலவிதமாக வந்து போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே அழைத்து கொண்டிருக்கும். ஒரு ஊரில் ஒரு சாமியார், பங்கு சாமியார் இருந்தாராம். அந்த பங்கு சாமியார்கிட்ட அங்கே உள்ள பங்கு மக்கள்லாம் வந்து அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பங்கு சாமியார். அந்த பங்கு மக்கள்லாம் வந்து ஃபாதர் நீங்கள் எங்களோட ஒரு பிக்னிக்லாம் வந்தா என்ன ஃபாதர், நாங்கள் ஹோலி லேண்டு போகிறோம் ஃபாதர், நாங்கள் வேளாங்கண்ணி போகிறோம் ஃபாதர், அங்கே போகிறேன், எத்தனையோ முறை கேட்டு நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்களே ஃபாதர் என்று சொன்னார்களாம். அப்போது அந்த பங்கு சாமியார் சொன்னாராம், நான் உங்களோட வர ஆசைப்பட்றேங்க, ஆனால் எனக்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்குது. ஏன், நான் உள்ள ஒரு சில பறவைகள், ஒரு சில மிருகங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதையெல்லாம் நான் அடக்கின பிறகு வாரேன் அப்படின்னாராம். ஃபாதர், பங்கை தான் பார்ப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்ன சாமி சொல்கிறீங்க, என்னென்ன உள்ளே வளர்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க, என்னத்தை தான் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் 2 கழுகு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் 2 கங்காருவை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சிங்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், 2 மான்களை வளர்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு பாம்பையும் வளர்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு குரங்கையும் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அங்கே பங்கு மக்கள் எல்லாம் வியந்தார்களாம். என்னையா அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டானா, நல்ல சாமியார்னு சொன்னது ஒரு தப்பா, அதுக்கு இதெல்லாம் வச்சு வளர்க்குறேன்னு சொல்கிறானே இந்த ஆளுன்னு. ஃபாதர் என்னதான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொன்னாராம், பிரியமானவர்களே, நான் இன்னும் வளர வேண்டும், நான் இன்னும் துறவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதோ இந்த 2 கண்கள் இருக்கே, அதுதான் கழுகு, 2 கழுகுகள். இந்த கழுகு என்ன செய்கிறது என்றால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது எனக்கு பிரேயாக, ஏதாவது எனக்கு இரையாக கிடைக்காதா என்று என் கண்கள் தேடிக்கொண்டிருக்கின்றன. இதை நான் அடக்க வேண்டும். இந்த 2 கைகள் இருக்கிறே, இந்த 2 கைகள் மான்கள் மாதிரி. இந்த மான்கள் என்ன செய்யும் என்றால், ஏதோ வந்து விடுமோ என்று பயந்து பயந்து துள்ளிக்கொண்டே தன்னுடைய இலக்கை மறந்து ஓடிவிடும். என் கால்கள் 2ம் 2 கங்காருகள். அது என்ன செய்யும் என்றால், ஒரு இடம் கிடைத்து விட்டது என்றால், ஒரு பதவி கிடைத்து விட்டது என்றால், துள்ளி துள்ளிக்கிட்டே அதை சாதனையாக அது நினைத்து கொள்ளும். அதை விட ரொம்ப மோசமானது இந்த மனசு இருக்கே, அது குரங்கு. இந்த குரங்கை நான் கட்டுப்படுத்த வேண்டும், பிறகுதான் நான் சிங்கமாக மாறி இவற்றையெல்லாம் நான் ஆண்டேன் என்றால் நான் ஒரு அற்புத துறவியாக ஆண்டவருடைய பணித்தளத்திலே அருமையாக இருப்பேன் என்று சொன்னாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ரெக்ஸ் ரூபன் ஒரு அருட்பணியாளராக
உயர்த்தப்படுகின்றாரா தாழ்த்தப்படுகின்றாரா? சொல்லுங்க. உயர்த்தப்படுகிறாரா? உங்க அளவில் உயர்த்தப்பட்டாலும் கிறிஸ்துவின் மனநிலையில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம் அனைவருக்குமே நற்செய்தி பல சமயங்களில் வெறும் வார்த்தைகளாக இருக்கிறது. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவு கீழ்ப்படிபவர் ஆனார். இது எப்போ பாடுவோம்? ஞாபகம் இருக்கா? குருத்து ஞாயிறு அன்னைக்கும் பாடுவோம். சில நேரத்துக்கு நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு பாடுவோம். அன்னைக்கு நம்ம பக்தி மயக்கத்தில் இருப்போம். ஏன்னா ஒரு சந்தியில் இருப்போம். காலையிலேருந்து சிலுவைப்பாதை எல்லாம் பண்ணி டயர்டாக இருப்போம். அப்போ நாம் என்ன செய்வோம்? இந்த வார்த்தைகளை எனக்கு இப்படி நாம் ஒரு இமோஷனல் சீனாக மாற்றிவிட்டு அந்த சிலுவையில் தொங்குகின்ற ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போல ஒரு கோடி துணி அப்படியே போட்டுட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். கிறிஸ்துவின் மனநிலை என்ன? 3 நிலை. ஒன்று என்னது? தாழ்ச்சி. தாழ்ச்சி, உயர்ச்சி அல்ல. இன்று நீங்களும் நானும் ஐடி கம்பெனியில் போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். அது பலவிதமான தொழிலாக இருக்கட்டும், அது என்னை போல டீச்சராக இருக்கட்டும், அல்லது ஐடியில் இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் நிறுவனம் என்று வந்துவிட்டால் அங்கே ஒரு ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். சாதாரண சர்வீஸ்மேன், டீம் லீடர், ஜான்சன் என்று அருமையாக போய்கொண்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு ஆசிரியர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், பிரின்சிபல், ரெக்டர், இப்படியாக மேலோங்கி போய் கொண்டிருப்பதைத்தான் நீங்களும் நானும் விரும்புகின்றோம். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்படி வரை வாழ்த்த வேண்டும் என்றால், என் பாசத்துக்குரிய என் பங்கினுடைய அருமையான மகனே, நீ கிறிஸ்துவின் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்துவீர்களா? இரண்டாவது, பிரியமானவர்களே, கிறிஸ்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிபவரானார். ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் என்றால் என்ன? பெரியவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கட்டளைப்படி கீழ்ப்படிவதா? இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய அழைப்புக்கு, காலத்தின் அறிகுறிகளை அறிந்து அதற்கு ஏற்ப ஆவியானவர் உங்களையும் என்னையும் எப்படி வழி நடத்துகிறாரோ அதற்கு செவிசாய்த்து நடப்பது. ஒரு அருமையான குரு, ஒரு அருமையான துறவி இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, இயேசு கொடுத்தது என்னவென்றால் ஹோப். மூன்றாவதாக, நம்பிக்கையற்ற இந்த உலகிலே, எதிர்நோக்கே இல்லை என்று போய்கொண்டிருக்கின்ற உலகிலே இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? மோட்சம் இல்லை, நரகம் இல்லை, வாழ்றத நல்லா வாழ்ந்துக்கோ, ஈட், ட்ரிங்க் அண்ட் பி மெரி. திருவிழா என்றால் என்ன? திருவிழா என்றால் நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா உடுத்தணும், அடுத்த நாள் தூங்கணும். இதுதான் கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்படி போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே, பிரியமானவர்களே, விழாக்களாக இருக்கட்டும் அல்லது ஏற்பு விழாக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கு எதிர்நோக்கை, நம்பிக்கையை தருகின்றேனா? ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம ஊர், நம்ம மவுண்டன் ஹில்ஸ் என்ற பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம 7 பிரின்சஸ் என்று சொல்கின்ற மெகாலயா, நிறைய நார்த் ஈஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காங்க. அவர் இருந்தார். அவர் பெயர் என்னவென்றால் ஜானாக 2வது பெயர், முதலாக இருந்தது கரோ என்கின்ற அந்த மனிதர். கரோ என்கின்ற மனிதர் ஜானாக மாறுகின்றார். அவர் இயேசுவை முதலாக ஏற்றுக்கொள்கிறார். சரியா? ஏற்றுக்கொண்டோடனே அங்கு இருந்தவங்களுக்கு இவரை சுத்தமாக பிடிக்கல. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர் திருச்சபைக்கு ஆள் எடுத்துக்கொண்டே இருந்தார். இப்போ என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஊரையே தீக்கிரையாக்கிறார்கள்.
அந்த தீக்கரை ஆக்கின உடனே அவரை பின்பற்றினவங்க எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். அப்போது சாட்டையாலே இவரை அடிக்கின்ற போது அந்த மனிதர் பாடினார். அடிக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் சொன்னாரு, I have decided to follow Jesus. அடுத்த அடி அடிக்கிறாங்க. இந்த வழி அர்த்தத்துக்கு அடுத்தது, I have decided to follow Jesus. கவலைப்படாதீங்க, அது யாராவது எடுத்து வச்சிருவாங்க, கவலையே படாதீங்க. இயேசுநாதர் 3ஆவது ஸ்தலத்தில் விழுந்தா 4ஆவது ஸ்தலத்தை மாதா வந்துடுவாங்க, கவலையே படாதீங்க. பிரியமானவர்களே, ஐ ஹேவ் டிசைடட் என்று நான் ஆண்டவரை பின் செல்வேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்று தைரியமாக சொல்கிறார். அப்போது அவருக்கு இருந்த 7 பிள்ளைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொள்கிறார்கள். அப்போதும் அவர் சொல்கிறார், my cross I'll carry, I'll see Jesus என்று கடைசி வரைக்கும், தன்னுடைய லாஸ்ட் ரத்தம் போகின்ற வரைக்கும், I have decided to follow Jesus, no turning back, no turning back என்றார். பிரியமானவர்களே, இன்று பாசத்துக்குரிய நம்முடைய அருமையான பிள்ளை ரெக்ஸ் ரூபன் இன்று ஆண்டவருடைய திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு ஆண்டவர் இவருக்கு அருட்பொழிவை செய்து வைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் வாழ்த்த வேண்டிய இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் இவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இவர் செய்கின்ற குருத்துவ பணி, இயேசு சபையின் மூலமாக இவர் செய்கின்ற குருத்துவ பணி எப்போதும் நம்பிக்கையை விதைப்பவராக இருக்க வேண்டும். ஞான காரியங்களை மிக அருமையான விதத்தில் செலுத்தி இருளில் இருக்கின்ற மக்களை ஒளியை நோக்கி கொண்டு வர வேண்டும். இவர் எப்போதுமே சாவில் இருக்கின்ற, சாவின் விளிம்பிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை அவர் வாழ்வின் ஒளிக்கு கொண்டு வர வேண்டும் என்று இவருக்காக ஜெபியுங்கள். இவர் ஆண்டவருக்காக பல கஷ்டங்களை பட வேண்டும். அந்த கஷ்டங்களின் மூலமாக இயேசுவை இஷ்டமாக கட்டிப்பிடித்து இன்னும் அதிகமான இயேசுவின் பணிகளை ஆற்ற வேண்டும் என வேண்டுவோம். எப்போதும் இவர் ஆண்டவரின் பிரதிநிதியாக இருந்து, ஆண்டவர் சொல்கின்ற அருமையான இறைவாக்கினராக இருந்து, அவர் சொல்வதை செய்கின்ற அருமையான குருவாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் தாழ்ச்சியோடு நிறைவோடும் இவர் பணியாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து இவருக்காக மன்றாடுவோம். இவரை தாராளமாக அள்ளித்தந்த பிரேமா மற்றும் ரீகன் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் தொடர்ந்து மன்றாடி ஆண்டவரின் சீடர்களாக நீங்களும் நானும் வாழ முயற்சிப்போம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.